ஹலோ மக்களே, இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா சச்சின் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டா. அந்த ஆப் பேர் பைமோட்டா ஆப். பைமோட்டா ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, அதாவது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து பிறக்கிற அதே வருஷம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைமில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படம் வந்து அந்தளவுக்கு சரியாக ஓடல. அந்த டைமில் வந்து இந்த படத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண மாதிரி ஒன்றுமே தெரில. அப்படி தான் அந்த படத்தோட ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நேற்று தான் அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தேன். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். பொதுவாக நான் வந்து எனக்கு வந்து விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மேபி அதனாலேயே இருக்கலாம், நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனப்போ வந்து ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டேன். ஆனால் வந்து அது படம் பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஏதோ இப்போ ரிலீஸ் ஆகி போகிற மாதிரி படம். அதுலேயும் தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு சாங்க்கும் டான்ஸ் ஆடுறாங்க, என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் மாதிரியே தெரியாது. சில டோன்லாம் அப்படியே அதோட குவாலிட்டி எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஓரளவுக்கு தெரியுது, ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏதோ படம் இப்போ ரிலீஸ் ஆகி புது படம் இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி படம் இருக்குது. எப்படி போன வருஷம் கில்லி வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ ரீரிலீஸில், இப்போ வந்து அதே மாதிரி தான் சச்சினும் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் கில்லி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. படத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஒரு இதுவும் இல்லை. மேபி எப்படின்னு வச்சுங்க, இப்போ வந்து 2K கிட்ஸ்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்துருந்துருக்க வேண்டிய படம். ஆனால் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வருத்தப்பட்டு இருந்துப்போம். ஐயோ, இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்துருக்கலாம், சே நம்ம அந்த டைமில் பிறக்கலையே அப்படின்னு நான் வந்து படம் பார்க்குறப்பலாம் யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? அவங்களுக்கு ஒரு இது நல்ல ஒரு வாய்ப்பு மாதிரி தான். நீங்கள் போய் பாருங்கள், டிக்கெட் எல்லாத்துலேயும் 100, 120 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஒர்த்துனா அப்படி ஒரு ஒர்த்து. சத்தியமாக ஃபேமிலியோடு போங்க, சத்தியமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அதோட மியூசிக் என்ன, காமெடி, வடிவேலோட காமெடிலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். விஜய் வந்து நீங்கள் வந்து எங்கேஜில் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து விஜய் வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஸ்டைல் வந்து அப்படி இருக்கும். இப்போ எப்படி தோணுதுன்னா, விஜய் வந்து படம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ரீரிலீஸ் படத்தை வச்சே நாங்கள் இன்னொரு 61 வருஷம் 69 வருஷத்தை ஓட்டிடலாம் போல் அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப இன்னும் 69 படமும் ரீரிலீஸ் பண்ணால் கூட இன்னும் 69 வருஷம் எங்கள் விஜய் படம் வந்து வருஷம் ரிலீஸ் ஆகிரும் அந்த மாதிரி தோணுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுத்துச்சு படம். 100 ரூபா தான் டிக்கெட்டு, ஏசி தேட்டர் தான். ஆனால் மனநிறைவாக வெளியே வந்தோம், ஹாப்பியாக வெளியே வந்தோம். அந்த மாதிரி படம் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தயவு செய்து போங்க, போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சோகமாக இருந்தாங்கன்னா ஃபேமிலியோட கூப்பிட்டு போங்க. சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எங்கேஜில், இந்த மாதிரி ஒரு காலேஜ் டைமில் அந்த காமெடி டைப்பு அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு போய் காமிங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. தயவு செய்து தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம்.